ஓகே. இந்த வீடியோல நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு பார்ட் 6 பார்க்கலாம். ஓகேவா? சரி. போன இதில என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கடைசியா கவுன்சில் ஆக்ட் 1892 பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த இதில கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909 அப்படின்னா, இந்த மின்டோ மார்லே ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மின்டோ மார்லே ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்லே வந்து அப்ப இருந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அப்புறமேட்டு மின்டோ வந்து என்னது? வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா இருந்தார். இவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்ததுனால, இந்த கவுன்சில் ஆக்ட் பேர் என்னது? மின்டோ மார்லே ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி. எதுக்காக இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்காலை வந்து 2ஆ பிரிச்சிருப்பார் இல்லையா லார்ட் கர்சன். ஓகேவா? அதனால மக்களுக்கு வந்து நிறைய அதிருப்தி இருக்கும். இந்த மாதிரி வந்து முஸ்லீம்ஸ்க்கும் ஹிந்துஸ்க்கும் நடுவில் வந்து சண்டையை முட்டி விட்றாங்க பிரிட்டிஷு அப்படின்னு சொல்லி அதிருப்தி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாட்ரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் காங்கிரஸில் வந்து 2 பேர் இருப்பாங்க இல்லையா? மிதவாதிகள், தீவிரவாதிகள். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, மாட்ரேட்ஸுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஃபேவரா மிதவாதிகளுக்கு எதிராக. ஓகேவா? ஸோ அதனாலையும் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இதில் உள்ள ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்னா டிவைட் அண்ட் ரூல் மாதிரியே தான் இருக்கும். என்னது? டிவைட் அண்ட் ரூல், அதாவது பிரித்தாளும் கொள்கை. ஓகேவா? மெயினாக அதில் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனி தொகுதி. ஓகேவா? நம்ம பார்ப்போம் அந்த ப்ரொவிஷன்ஸில் வந்து என்னன்றதை பார்க்கலாம். பட் இந்த ஆக்ட் கொண்டு வந்தது வந்து நம்மளுக்குள்ளாரே பிரிவினையை வந்து உண்டு பண்ணும். நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்மளைய கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான். பட் அதுலேயே வந்து எப்படி வந்து நம்மளை வந்து பிரித்தா, ஏன்னா வந்து நமக்குள்ள ஒத்துமை இருந்துச்சுன்னா நம்ம பிரிட்டிஷை வெளியே தள்ளிடுவோம் இல்லையா? ஸோ அப்படின்றப்ப நமக்குள்ளாரையே வந்து ஒருத்தருக்கு நல்லது செய்கிற மாதிரி என்ன பண்ணுறது, 2 குரூப்பாக பிரித்து விட்றது. அதுதான் வந்து இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 வந்து பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதனால் வந்து இது வந்து மின்டோ மார்லே ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். சரி, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எங்கே? சென்ட்ரல்லையும் சரி, ப்ராவின்சஸ்லையும் சரி, கவுன்சிலோட அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சைஸ். ஓகேவா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அது நிறைய இதெல்லாம் பார்த்துட்டே தான் வரோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? திருப்பி நான் போட்டு காட்டணும்னு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். The number of members in the Central Legislative Council was raised from 16 to 60. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு 6 to 12ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் 12 to 16, the மேக்ஸிமம் 16, மேக்ஸிமம் 12. இப்போ எப்படி ஆயிடுச்சு? 16 to 60ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இது. ஓகேவா? 16 to 16னா நீங்கள் வந்து 12 to 16 அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஓகேவா? 16லேருந்து 60க்கு ரைஸ் ஆகிருக்கு. அப்போ 16 to 60 வந்து மேலே போயிருக்கு. ஓகேவா? இதில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ப்ரொவின்ஷியல் இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்தி இது இதில் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். ஓகேவா? மேலே நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, சென்ட்ருக்கு வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ப்ராவின்சஸ்க்கெலாம் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இப்போ இருக்க மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு செட்டப். ஓகே, சரி. இப்போ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் தி ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் நாட் யூனிஃபார்ம் அப்படின்னா, இது வந்து 16 இருக்கு இல்லையா, இது மாதிரி வந்து ப்ராவின்சஸ் வந்து நிறையா இருந்துச்சு நம்மளுக்கு. பாம்பே, மெட்ராஸு, பீகார், பஞ்சாபு, ஓகே, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஆக்ரா, இந்த மாதிரி நிறையா இருந்ததுனால ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இது வந்து யூனிஃபார்மாக அதில் ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது, ஒரு யூனிஃபார்ம் நம்பர் வந்து கிடையாது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி. இது சென்ட்ரல்ன்றனால நம்ம 60 அப்படின்றத நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். சரி, இப்போ வேற என்ன? இட் ரீடைன் தி அஃபிஷியல் மெஜாரிட்டி இன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அஃபிஷியல் மெஜாரிட்டி நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம். நான் அஃபிஷியல்ஸ்னால் யார், அஃபிஷியல்னால் யார்? அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா greater than non-official majority. ஓகேவா? பட் அலோட் த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டு ஹேவ் நான் அஃபிஷியல் மெஜாரிட்டி. நம்ம நான் அஃபிஷியல் மெஜாரிட்டினா என்னன்னு சொன்னோம்? நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்னால் என்னன்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு? நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்னால் என்னது? பிரிட்டிஷோட அலுவல் சார்ந்த வேலையில் இல்லாதவங்க தான் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். ஓகேவா? அலுவல் சார்ந்த
வேலையில் வந்து இருக்கக்கூடாது. எப்படி சொல்லலாம்? இப்போ வந்து ஒரு சர்வீஸ்லேயோ இல்லை வந்து ஒரு மிலிட்ரி சர்வீஸ்லேயோ இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு சிவில் சர்வீஸ்லேயோ மிலிட்ரி சர்வீஸ்லேயோ இருக்கக்கூடாது. இருந்தாங்க அப்படின்னா அவங்க யார்? அவங்க வந்து அஃபிஷியல் மெம்பர்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. அஃபிஷியல் மெம்பர்ஸ் தான் வந்து கூட இருந்தாங்க. யாரை விட? நான் அஃபிஷியல் மெஜாரிட்டியோட. பட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன பாருங்க, நான் அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு. அதாவது நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஃபிஷியல் மெம்பர்ஸோட ஜாஸ்தியாக இருப்பாங்க. அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆக்டில் வந்து சொல்லிட்டாங்க. சரியா? அப்புறம் இட் என்லார்ஜ் த டெலிபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அட் போத் த லெவல்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய பவர் வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் மெம்பர்ஸ் வேர் அலவுட் டு ஆஸ்க் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின். நம்ம போன ஆக்டில் பார்த்துருந்தோம் இல்லையா? பட்ஜெட் வந்து என்ன பண்ணலாம்? டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ஓட் பண்ண முடியாது. சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்லாம் கேட்க முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம். தீர்மானங்கள் பட்ஜெட்டில் வந்து பாஸ் பண்ணலாம். சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேவா? அப்போ இன்னும் வந்து பவரை வந்து என்ன பண்ணுறாங்க? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அதிகப்படுத்துகிறாங்க. ஓகே. அப்புறம் பாருங்க, இட் ப்ரொவைடட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் த அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் வித் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் த வைஸ்ராய். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ இவ்வளோ ஆக்டை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ வரைக்கும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு இல்லையா? இதில் தான் என்ன பண்ணாங்க? இந்தியன்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டுங்களா? இப்போ பார்த்தோம் இல்லையா? 3 பேரை வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. யாரை கொண்டு வந்தாங்க? தின்கர் ராவ், பனாரஸ், அது மாதிரி ஒரு 3 பேர் பார்த்தோம் இல்லையா? மகாராஜா பனாரஸ், தின்கர் ராவ், அப்புறம் பாட்டியாலா. அவங்க 3 பேரையும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் 3 பேரை கொண்டு வந்தாங்க. அப்புறம் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து இந்தியன்ஸ் வந்து ஜாஸ்தி பேர் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். சரிங்களா? இப்போ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா? எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகேவா? பென் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஏன்னு தெரில. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து யாருமே இந்தியன்ஸ் வந்து இல்லையா? இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க? இந்தியன்ஸ் வந்து உள்ளே வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அதான் இதில் என்ன போட்டிருக்கு? யார் ஃபஸ்ட்டு வந்தா அந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில்? யார்? கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில், சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு மெம்பராக என்ன பண்ணுறாரு? உள்ளே வந்து வராரு. ஓகேவா? சரி, ஃபஸ்ட் இந்தியன். ஓகேவா? டு ஜாயின் தி வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். சரி, வாஸ் என்னவா அப்பாயின்ட் பண்ணாங்க? அவரை லா மெம்பராக அப்பாயின்ட் பண்ணாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா? லா மெம்பர்ன்ற ஒரு விஷயம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? 1833 ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. 1833 ஆக்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க லா மெம்பர். ஃபர்ஸ்ட் லா மெம்பர் யார்? லார்ட் மக்களே. அதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த போஸ்டிங் இப்போ யாரை போடுறாங்க? ஒரு இந்தியனை போடுறாங்க. அவர் பேருனா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, அப்புறம் பாருங்க, இட் இன்ட்ரடியூஸ் அ சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லிம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரித்தாளும் கொள்கை, டிவைட் அண்ட் ரூல். இதுதான் டிவைட் அண்ட் ரூல். ஓகேங்களா? என்ன பண்ணுறாங்க? நம்மளுக்குள்ள பிரிவினை வந்து ஏற்படுத்துகிறாங்க. எப்படி? செப்பரேட் எலக்டரேட் கொடுக்குறாங்க. யாருக்கு? முஸ்லிம்ஸுக்கு. செப்பரேட் எலக்டரேட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு தொகுதி இருக்குது. ஓகேவா? இந்த தொகுதியில் வந்து யார் நிற்கணும் அப்படின்னா, முஸ்லீம் தான் நிற்கணும். என்னது?
முஸ்லீம் தான் வந்து மெம்பராக வந்து நிற்கணும். ஓகேவா? ஓட்டு போடுறது வந்து யார் வேணாலும் போட முடியாது. அகைன் முஸ்லீம் தான் போடணும். ஓகேவா? முஸ்லீம் தான் நிற்கணும். முஸ்லிம்ஸ் தான் ஓட்டும் வந்து போடுவாங்க. ஓகேவா? வேற யாருமே ஹிந்துஸோ இல்லை வேற எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ அவங்க வந்து ஓட்டு வந்து போட முடியாது. இது முக்கால்வாசி எங்கே நடக்கும்னா முஸ்லிம்ஸ் அதிகமாக இருக்காங்களே அந்த தொகுதிகள்லாம் அது வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்குறாங்க யார் முஸ்லீம் மெம்பர்ஸுக்கு. இதன் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஆக்ட் லீகலைஸ்டு கம்யூனலிசம், வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் லார்ட் மின்டோ என்னன்னு சொல்கிறாங்க, லார்ட் மின்டோ தானே அதை கொண்டு வராரு, அதனால் லார்ட் மின்டோவை ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இதே மாதிரி வந்து செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் வந்து எதுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா பிரசிடென்சி கார்பரேஷனு, சேம்பர் ஆஃப் காமர்ஸு, யூனிவர்சிட்டிஸு, ஜமீன்தார்ஸ் இவங்களுக்குலாம் என்ன பண்ணாங்க, செப்பரேட்டு செப்பரேட் எலக்டரேட்டு, செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஜமீன்தார்ஸ் எடுத்துக்கோமே. இப்போ ஜமீன்தார்ஸ் வந்து ஒரு தொகுதி இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து ஜமீன்தார் தான் நிற்கணும் இந்த தொகுதியில். அப்படின்னா யாரு மேலும் ஓட்டு போடலாம். ஓகேவா? ஆல் பீப்புள்னா எல்லாருமே எல்லாம் ஓட்டு போட விடலாம் அவங்க. ஓகேவா? யாரெல்லாம் இந்த டேக்ஸு நிறையா பே பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியாலாம் அவங்க வச்சுருந்தாங்க. ஓகேவா? அதை பொறுத்து ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் ஜமீன்தார்ஸ் தான் ஓட்டு போடணும்னு கிடையாது. இதுக்குமான வித்தியாசம் தான். செப்பரேட் எலக்ட்ரேட்டுக்கும் செப்பரேட் ரெப்ரசன்டேஷனுக்குமான வித்தியாசம் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணாங்க, யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க செப்பரேட் ரெப்ரசன்டேஷனு, பிரசிடென்சி கார்பரேஷனு, சேம்பர் ஆஃப் காமர்ஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்டு ஜமீன்தார்ஸ்க்கு வந்து செப்பரேட்டு ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்தாங்க. அவ்வளோதான் இந்த ஆக்டில். ஓகேவா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. அடுத்து வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. சரிங்களா? இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916 என்னாச்சு, ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த மூவ்மெண்ட்லாம் வந்து நடக்குது. ஓகேவா? அன்னி பெசன்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிப்போம். ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது பெரிய ஒரு விஷயமா வந்து போயிட்டுருக்கு. எங்களுக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20, 1917 என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டிக்ளேர்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்ஜெக்டிவ்ஸ் கிராஜுவல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன் இந்தியா. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்கிறாங்க, 1917. இந்த ஆக்ட் வந்தது எப்போ, 1919. 1917 சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காரணமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போ இருந்து நடந்துக்கிட்டு இருக்கு, 2014 2018 வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியாவோட சப்போர்ட் வேணுமா, இந்தியா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து வேணும் இல்லையா, அதுக்காக தான் கொண்டு வர ஆக்ட் தான் இந்த 1919 ஆக்டு. இந்த ஆக்ட் என்ன சொல்லுவாங்க, போன ஆக்ட் எப்படி மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி இது மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். ஏன் மான்டேக் வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டு, செம்ஸ்ஃபோர்ட் என்னது வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. இவங்க ரெண்டு பேர் தான் அப்போ இருந்தாங்க இந்த ஆக்ட் வந்தப்போ. ஸோ அதனால் ஆனால் இந்த ஆக்ட் எப்போ ஃபோர்ஸுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா 1921 தான். ஓகேவா? அதனால தான் இந்த இது பேர் என்னது, மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ரிலாக்ஸ் த சென்ட்ரல் கண்ட்ரோல் ஓவர் தி ப்ராவின்சஸ் பை டெமார்கேட்டிங் அண்ட் செப்பரேட்டிங் தி சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ். என்னது, சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து காமனாக இருந்துச்சு இல்லையா, அதை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று வந்து சென்ட்ரு, இன்னொன்று வந்து ப்ராவின்சஸ். ஒரு நிமிஷம், அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? சரி, என்ன இது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு,
அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? இப்போ யூனியன் லிஸ்ட்டில் யார் சட்டம் இயற்றுவா? யூனியன் கவர்மெண்ட் சட்டம் போடுவாங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் போடுவாங்க. இதுக்கு வந்து எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அந்த டாபிக் வரும்போது பார்ப்போம். ஓகேவா? அதே மாதிரி தான் அப்போ என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் லிஸ்ட்டு ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிச்சிடுறாங்க. ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டில் ப்ரொவின்சஸ்லாம் வந்து சட்டம் இயற்றிக்குவாங்க. சென்ட்ரல் லிஸ்ட்டில் சென்ட்ரல் வந்து சட்டம் இயற்றிக்குவாங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இங்கே வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ ரெண்டாக வந்து பிரிச்சுட்டாங்க அப்போ. ஓகேவா? சரி, இது வந்து ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டில் வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க இல்லையா? அந்த ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை இன்னும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபர்டு, ஒன்று வந்து ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? இந்த டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட் பை த கவர்னர் வித் எய்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதே வந்து இந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிசர்வ் சப்ஜெக்ட், இது வந்து கவர்னரும் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும் வித்தவுட் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒன்று என்ன இருக்கு, டிரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட்டு, இன்னொன்று என்னது ரிசர்வ்டு லிஸ்ட்டு. சரிங்களா? இது என்ன பண்ணுறாங்க, வைஸ்ராயும் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து இதில் சட்டம் ஏற்றுவாங்க. இதில் வைஸ்ராயும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும் சேர்ந்து சட்டம் ஏற்றுவாங்க. ஓகேவா? அப்போ இதில் என்ன இருக்கும், இதில் என்ன இருக்கும், இதில் வந்து என்னது நாட்டு ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர். இதில் வந்து ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர். இந்த ரெஸ்பான்சிபிள் நாட் ரெஸ்பான்சிபிள் வந்து நம்ம வந்து இந்த பார்லிமெண்ட் பார்க்கும்போது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே அதை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஓகேவா? இப்போதைக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பார்லிமெண்ட் சொல்லும்போது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா அப்படிலாம் வரும். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இது வைஸ்ராய் அண்ட் மினிஸ்ட்ரி, இது வைஸ்ராய் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகேவா? இதுதான் மோர் பவர்ஃபுல். அப்போ இதில் என்ன 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 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் எஜுகேஷனு, ஹெல்த்து, அப்புறம் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். இதில் டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டில் இருக்கும். ரிசர்வ் லிஸ்ட்டில் என்ன இருக்கும், முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும். என்னது, ரெவென்யூ, ஓகேவா? இன்னொன்று என்ன இருக்கும், லா அண்ட் ஆர்டர். புரியுதா? ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் புரியுதா? பவர்ஃபுல்லானதெல்லாம் இவங்க வச்சுக்குவாங்க. யார், வைஸ்ராயும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும். இந்த டம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, டம்மியானா அவ்வளோ பவர் இருக்காது பார்த்தீங்களா. பவர் வரதோ, இது சிம்பிளாக சொல்லணும்னா இதில் வந்து இங்கே பவரும் காசும் விளையாடும் ரிசர்வ் லிஸ்ட்டில். ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டில் ஒன்றும் பெருசாக இருக்காது. எஜுகேஷன், ஹெல்த், இந்த மாதிரி சர்வீஸ் செக்டர் தான் இருக்கும். எஜுகேஷன் சர்வீஸ் செக்டர், ஹெல்த் சர்வீஸு, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே இருக்கும். சரியா? இப்படி வந்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும், இவங்க வந்து நினச்சதெல்லாம் இதில் வந்து பண்ண முடியும் ஈஸியாக. இதில் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர் இல்லையா, இதில் நாட் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ ப்ராவின்சஸில் வந்து இது மாதிரி ரெண்டாக வந்து பிரிச்சுட்டாங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து என்னது ரிசர்வ் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி, ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ இப்போ அதனால் இது என்ன சொல்கிறாங்க, டையார்கின்னு சொல்கிறாங்க. டையார்கின்னா என்னது, டபுள் ரூல், இரட்டை ஆட்சி, அது மாதிரி. ஓகேவா? ஏன் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இல்லையா? இது எங்கே நம்ம மட்டும்தான் வந்திருக்கு, ப்ராவின்சஸில் தான் வந்திருக்கு, சென்ட்ரலில் கிடையாது. ஓகே, ப்ராவின்சஸில் மட்டும்தான் வந்திருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அவ்வளோதாங்க. இதாங்க டையார்கி தாங்க இதில் மெயினான பாயிண்ட்டே தான். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸில் முக்கியமான விஷயமே இதுதான். அதில் எப்படி கம்யூனல் எலக்ட்ரேட் ரொம்ப முக்கியம் 1909, அது மாதிரி இதில் இது. சரி, இட் இன்ட்ரடியூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பைகேமரலிசம் அண்ட் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இந்த கண்ட்ரி. பைகேமரலிசம்னா என்னது, ரெண்டு ஹவுஸ் இருக்குது. இப்போ இருக்குல்ல நம்மளோட பார்லிமெண்ட்டில், லோக்சபா, ராஜ்யசபா. ஒரு சில ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இல்லை நம்ம ஸ்டேட்டில் வந்து கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் இருக்கும். சில ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கும். சரியா? இதுதான் வந்து பைகேமரலிசம் சொல்லுவோம். ஸோ பைகேமரலிசம் வந்து எங்கே வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வருது. அங்கே சென்ட்ரலில் வருது. ஓகே. ப்ராவின்சஸை 2 சப்ஜெக்டாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ப்ரொவின்சியல் சப்ஜெக்ட்ஸை 2ஆ பிரிக்கிறாங்க. அது வந்து டையார்கி. ஓகேவா? இங்கே சென்ட்ரல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராவின்சஸில் இதை பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ராவின்சஸில் இதை பண்ணலை. சென்ட்ரலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆ பிரிக்கிறாங்க. அதில் வந்து அப்பர் ஹவுஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. லோவர் ஹவுஸ் என்ன சொல்கிறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ப்ராவின்சஸில் வரல. இந்த மாதிரி ப்ராவின்சஸ் வந்து சிங்கிளாக தான் இருக்குது. ஓகே. ஆனால் ப்ராவின்சஸில் வந்து சப்ஜெக்ட்னா அதில் உள்ள என்ன லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து சட்டம் இயற்றலாம் அப்படின்றதுக்குலாம் அதை 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஓகே. இதான் வந்து டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அப்போ அப்பர் ஹவுஸ் என்னது, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இங்கே சென்ட்ரலில், லோவர் ஹவுஸ் எங்கே என்னது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு இங்கே ஸ்டேட் மாதிரின்னு நினச்சிக்காதீங்க. அங்கே சென்ட்ரலில் தான் அது. ஓகேவா? சரி. The majority of the members of the both houses were chosen by direct election. டைரக்ட் எலெக்ஷன்னா அகைன் நீங்கள் வந்து இப்போ உள்ளது மாதிரி 18 வயசுக்கு மேலே யார் வேணாலும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நிறையா வந்து இதுக்கு வந்து ரூல்ஸ் வந்து இருந்துச்சு. ரொம்ப கம்மி பேர் தான் ஓட்டு போட்டாங்க. சரிங்களா? அது டேக்ஸ் நிறையா பே பண்ணணும், நல்லா படிச்சிருக்கணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேவா? சரி. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இட் required the 3 of the 6 members of the Viceroy's Executive Council other than the Commander in Chief were to be Indian. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம் போனதில், சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு உள்ளே இவர் தான் போகிறாரு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் உள்ளார். என்னவா போகிறாரு, லா மெம்பராக போகிறாரு. கரெக்டுங்களா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், அதை இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 3 of 6 மெம்பர்ஸ், அதான் 6 பேரில் 3 பேர் என்னவா இருக்கணும், அதர் தான் அந்த கமாண்டர் இன் சீஃப் ஹேட் டு பி இந்தியன். இப்போ 3 பேர், ஒருத்தர் தானே முன்னாடி இருந்தார். இப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 3. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இப்போ எப்படி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க நம்ம நான் அஃபிஷியல் மெஜாரிட்டியை, அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரி. இட் எக்ஸ்டெண்டட் த பிரின்சிபல் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் பை ப்ரொவைடிங் செப்பரேட் எலக்டரேட்ஸ் ஃபார் சீக்ஸு, இந்தியன் கிறிஸ்டின்ஸு, ஆங்கிலோ இந்தியன்ஸு, யூரோப்பியன்ஸ். நம்ம போனதில் கம்யூனல் எலக்டோரேட்டுன்னு பார்த்துருப்போம். இங்கே கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் தான். ஓகேவா? அப்போ இவங்கெல்லாம் தனித்தொகுதி கொடுத்தாங்க. இவங்களாம் நிற்கலாம், பட் யார் வேணாலும் ஓட்டு போடலாம் அந்த தொகுதியில். ஏன்னா ரெப்ரசன்டேஷன் வந்துச்சு இல்லையா, ரெப்ரசன்டேஷனுக்கு எலக்டோரேட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நான் போனதில் நான் சொல்லியிருப்பேன் 1909. ஓகே. ஸோ அப்போ சீக்ஸ்லாம் மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அப்போ முஸ்லீம்ஸுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க, எங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னோடனே இவங்களுக்கு கம்யூனல் எலக்டோரேட் தனியாக செப்பரேட் எலக்டோரேட் மாதிரி கொடுக்கல. ஆனால் என்ன பண்ணாங்க, கம்யூனல் ரெப்ரசன்ட் நீங்கள் நில்லுங்க, ஆனால் யார் வேணாலும் ஓட்டு போடலாம். யார் யார், சீக்ஸு, இந்தியன் கிறிஸ்டின்ஸு, ஆங்கிலோ இந்தியன்ஸு, யூரோப்பியன்ஸ், இவங்களாம் பேசி வந்து வாங்கிடுறாங்க. ஓகே. அப்புறம் இட் கிராண்டட் ஃப்ரான்ச்சைஸ் டு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் அந்த பிளேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எல்லாருமே ஓட்டு போட்டாங்களான்னா ஓட்டு போடல. யார் வந்து ஓட்டு போட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி நிறையா வச்சுருக்கவங்க, டேக்ஸ் நிறையா கட்டுறவங்க, நிறையா படித்தவங்க. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளவங்க மட்டும்தான், ரொம்ப கம்மி பேர் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம 1935 ஆக்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோ கம்மி பேர் தான் வந்து ஓட்டே போட்டிருக்காங்க. இதில் வந்து அதை விட கம்மியாக இருக்கும். ஓகே. சரி. இப்போ வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விமனுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கான உரிமை வந்து இந்த ஆக்டில் வந்து வந்துச்சு. உமன் வந்து ஓட்டு போடலாம். எல்லா விமனும் கிடையாது. ஒன்றும் எல்லா விமனாக 18 வயசுக்கு மேலே உள்ள அந்த கான்செப்டே கிடையாது. அதை நீங்கள் மறந்துடணும். விமன்னா ஒரு சிலர். ஓகேவா? இந்த இந்த க்ரைட்டீரியாக்குள்ளார வருவாங்க இல்லையா, அதில் ஒரு சில விமனுக்குலாம் ஃபஸ்ட்டு விமனுக்கு ஓட்டு போடுறது வந்து 1919 ஆக்டில் தான் வந்து கிடச்சிச்சு. இட் கிரியேட்டட் அ நியூ ஆஃபீஸ், ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா இன் லண்டன். இங்கே இல்லை, லண்டனில். ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு இப்போ வந்து வேலை புழு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரிங்களா? நம்ம செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து எதில் வந்து உருவாக்குனது, 1858 ஆக்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிஓடி, பிஓசி ரெண்டையுமே அபாலிஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க,
செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு ஒரு பொசிஷன் வந்து உருவாக்கி அவருக்கே ஒரு 15 மெம்பர் கவுன்சில் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து வேலைப்பளு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணுறாங்க, ஹை கமிஷனர்னு ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி இவருக்கு இருக்க ஒரு சில வேலைகளை தூக்கி இவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. அவரும் எங்கே தான் இருப்பார், லண்டனில் தான் இருப்பார், இங்கே கிடையாது. சரி, இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேவா? இப்போ நம்ம எழுதுறோம் இல்லையா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து 1926 வந்து செட்டப் பண்ணாங்க. எதுக்கு? சிவில் சர்வன்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு. இப்போ மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகேவா? இப்போ யூபிஎஸ்சி எப்படி இருக்குது, அது மாதிரி சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து செட்டப் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ 1926. சரி, இட் செப்பரேட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் பட்ஜெட். எப்படி 2 லிஸ்ட்டாக வந்து 2 சப்ஜெக்ட் வந்து பிரிச்சுட்டாங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ்னு, ஒன்று ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ்னு. அதே மாதிரி பட்ஜெட்டையும் பிரிக்கிறாங்க. சென்ட்ரல் பட்ஜெட்டு, ப்ரொவின்ஷியலுக்கான பட்ஜெட்டு ரெண்டையுமே வந்து பிரிச்சுட்டாங்க இந்த ஆக்டில். இதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் தான் இருந்துச்சு இல்லையா, அதை 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? அவங்கவுங்களோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் என்ன பண்ணிக்கணும், அந்த பட்ஜெட்டை வந்து உருவாக்கிக்கணும். அதுக்கான சட்டங்கள், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்கவுங்க உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ப்ராவின்சஸ்க்கு வந்து ரொம்ப பவர் வந்து கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமான பவர் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, அப்புறம் இட் ப்ரொவைடட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் டு என்கொயரி இன்டு அண்ட் ரிப்போர்ட் ஆன் இட்ஸ் ஒர்க்கிங் ஆஃப்டர் 10 years இன்டு கம்மிங் இன்டு ஃபோர்ஸ். இதான் விஷயம். இப்போ இந்த ஆக்ட் வந்து எப்போ 1921 வந்துச்சா ஃபோர்ஸில்? ஓகே, 1921 வந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு வந்து ஒரு கமிஷன் வந்து போடணுன்றாங்க. இப்போ 1919 இந்த ஆக்ட் வந்து இனாக்ட் ஆச்சா? அப்போ 1929 ஒரு கமிஷன் வந்து இது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணும் இல்லையா? ஆனால் 1927 ஒரு கமிஷன் வந்து வந்துடும். அந்த கமிஷன் தான் என்னது, சைமன் கமிஷன். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம 1935 ஆக்டில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். இன்னும் 2 ஆக்ட் தான் இருக்குது, 1935, 1947. முடிச்சிட்டோம்னா நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை முடிச்சுட்டு அடுத்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பார்த்துட்டு அப்புறம் வரிசையாக போயிட்டே இருக்க வேண்டியது ஆர்டிகல்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து எப்படி எடுக்கிறேன்றது வந்து எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நான் நல்லா எடுக்கிறேனா இல்லையா, இல்லை எப்படி இன்னும் எடுக்கலாம், இல்லை இன்னும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக சொல்லணுமா, இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக நடத்தலாமா என்னன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் கீழே ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு நான் எப்படி நடத்துறதுன்னு புரியும். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்குவேன். சரிங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.